மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி மணிகண்டன், உதவி பேராசிரியர், ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுங்க. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முதலாம் ஆண்டு பருவம் 1. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முதலாம் ஆண்டு பருவம் 1. ஸோ அதுதான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ அதில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் கோட் இருக்குங்க. அதில் எந்த கோர்ஸ் கோட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா BPSS 11 அப்படிங்கிற அந்த கோர்ஸ் கோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னங்க? BPSS 11 அப்படிங்கிற கோர்ஸ் கோட பத்தி பார்க்க போறோம். அந்த BPSS 11 எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்னதுங்க? பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் கொள்கைகள். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குங்க. நிறைய லெசன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் இருக்குங்க. என்னது? 5 தொகுதிகள் இருக்கு. அதுல தொகுதி 4 மட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? 4 மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி தருவேன், சரிங்களா? ஸோ அந்த தொகுதி 4ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லெசன்ஸ் இருக்கும். 4 பிரிவுகள் இருக்கும். யூனிட்னு சொல்லுவாங்க. 4 யூனிட் இருக்கும். ஸோ அதுல பிரிவு 10, ஓகேங்களா? பிரிவு 10 இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரிவு 10 சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? என்னதுங்க? பிரிவு 10, சரிங்களா? என்னது? பிரிவு 10 தலைப்பு என்னது? சட்டம். பிரிவு 10 தலைப்பு என்னது? சட்டம். அந்த சட்டத்திலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு கோணங்கள்ல இந்த லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? அந்த சட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல பார்க்க போறோம். இங்க உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம என்னென்னு பார்க்க போறோம்னா சட்டத்தின் பொருள் என்னது? சட்டத்தின் பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சட்டத்தின் வரையறைகள், ஓகேங்களா? சட்டத்தை எப்படி எப்படிலாம் வரையறை பண்ணியிருக்கிறாங்க, பல்வேறு அறிஞர்கள் எப்படி வரையறை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆதாரம். ஆதாரம்னு சொல்லலாம், இல்லை நீங்க மூலம்னு சொல்லலாங்க, சரிங்களா? இந்த சட்டம் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அதுல பார்க்க போறோம். அடுத்து சட்டத்தின் பரிணாமம், சரிங்களா? சட்டம் எப்படிலாம் பரிணாமம் ஆயிருக்கு, சட்டம் இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இறுதியாக பாத்தீங்கன்னா சட்டத்தின் கோட்பாடுகள், அதை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சட்டத்தின் பொருள் பார்த்துடலாங்க, சரிங்களா? சட்டத்தின் பொருள் பார்த்துடலாம். சட்டம்னா என்னங்க? சட்டத்தின் பொருள். சட்டம் உங்களுக்கு எல்லாருமே 20+ தான் இருக்கும். எல்லாருமே சட்டம்னா உங்களுக்கு நேச்சுரலாவே தெரியுங்க. சட்டம் சட்டம் அப்படின்னா என்னங்க? சட்டம்னா ஜஸ்ட் ஒரு விதிதாங்க, ஓகேங்களா? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த விதியை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாங்க சட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? சட்டம்னா பண்ணது விதி, ஓகேங்களா? சட்டம்னா ஒரு விதி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுதான் சட்டம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கரால் எழுதப்பட்ட ஒரு சட்டம் சொல்லிட்டு, ஓகேங்களா? அதுதான் தாய் சட்டம். இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு அகண்ட பாரதத்திற்கு தாய் சட்டம்னு பார்த்தோன்னா இந்த அரசியலமைப்பு தான். அது ஒரு சட்டம். உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் ஒரு சட்டம். இன்னும் நீங்க சிம்பிளா சார் டே டு டே லைஃப்ல எதனா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் சொல்லலாம். நீங்க டிராபிக் சட்டம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சட்டம் தான். நீங்க டிராபிக்ல அங்க லைட் போட்டா, ரெட் லைட் போட்டா நிக்கணும், கிரீன் லைட் போட்டா போகலாம், எதனா நீங்க ஹெல்மெட் போடுறோம்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாமே என்னங்க? இதெல்லாமே என்னது? வாய்மொழியா சொன்னது இல்ல, இது எல்லாமே சட்டம். எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே சட்டம். சட்டமா அப்ப என்னன்னு புரியுதாங்க? சட்டம்னானது, சட்டம்னா ஒரு விதி, இதை செய்யணும். ஒரு மனிதன் ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய, ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதன் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதா என்னது? சட்டம், ஓகேங்களா? அது என்னது? விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்னும் நீங்க சப்ஜெக்ட் வைஸா அகடமிக்கலா இன்னும் நீங்க ப்ராப்பரா சொல்லணும்னு வச்சுங்களேன், சட்டம் அரசியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனித செயல்பாடுகள்ங்க. ஒரு மனிதன் காலைல நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க இல்லையா, ஸோ அப்பையில இருந்து நைட்டு உறக்கத்துக்கு பெட்டுக்கு போற வரைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறக்கும் வரைக்கும் எல்லா தருணங்கள்லையும் ஒரு மனிதன் பல்வேறு செயல்பாடுகளை செய்யறாங்க. உங்களுக்கே தெரியும், காஃபி குடிப்போம், நாம தூங்குவோம், பைக்ல போவோம், வேலைக்கு போவோம், சரிங்களா? சம்பளம் வாங்குவோம், செலவு பண்ணுவோம். இது எல்லாமே என்னது? சினிமாவுக்கு போகலாம், இங்க வேணா போலாங்க. இது எல்லாமே என்னது? நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னதுங்க? சட்டத்திற்கு உட்பட்டது. என்னதுங்க? சட்டத்திற்கு உட்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் சொல்றாங்க, என்னது? ஒரு மனித செயல்பாடுகளை, ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனின் செயல்பாடுகளை என்னது? வழிநடத்தத்தான் சட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னது? ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் வாழறான், அப்போ பல்வேறு செயல்பாடுகளை செய்யறான். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், காலையில் எழுந்ததுல இருந்து உறங்கும் வரைக்கும் பல்வேறு செயல்பாடுகளை ஒரு மனிதன் செய்யறான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி அவன் செய்யும் பொழுது அவனுடைய செயல்பாடுகளை யார் வழிநடத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம் வழிநடத்தும். எது? சட்டம் வழிநடத்தும். புரியுதுங்களா உங்களுக்கு? அத்தகைய சட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் எல்லா பல்வேறு செயல்களை செய்யறான். உங்களுக்கு தெரியும், பிறந்த உடனே என்ன, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பாருங்களேன்,
ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன வாங்குறாங்க, அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. நான் இருக்குங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், ஓகேங்களா, அதுக்கு ஆரம்ப கல்வி, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அந்த பையன் என்ன பண்ணுவான், ஹையர் எஜுகேஷன் போவான், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அடுத்து வேலைக்கு போறாங்க, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, எல்லாத்துக்குமேங்க, ஓகேங்களா. அடுத்து இறந்தா கூடங்க அதுக்குன்னு டெத் சர்டிஃபிகேட் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? டெத் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும், இறப்பு சான்றிதழ்னு சொல்லுவோம், வாங்கணும், புரியுதுங்களா? வாங்கினாதான் உங்களுக்கு இதே பண்ண விடுவாங்க. ஸோ அப்போ பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சட்டம் மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் என்னது வழிநடத்துகிறது அப்படிங்கிறதா கூற்று, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டத்தின் அம்சங்கள்லாம் பார்க்க போறோம். இது சட்டத்தின் அம்சங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சட்டத்தின் பொருள்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு துணை டாபிக் தான், புரியுதுங்களா உங்களுக்கு? சட்டத்தின் அம்சங்கள் சொல்லிட்டு, ஒரு சட்டம்னா என்ன சார், சட்டம்னா விதின்னு சொல்லிட்டீங்க சார், அது வந்து மனிதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் வழிநடத்துதுன்னு சொல்லிட்டுங்க. அந்த சட்டத்துக்கு ஒரு அம்சம் இருக்கும்ப்பா. இப்போ வணிகன்றா இருக்குன்னா எனக்குன்னு ஒரு அம்சம் இருக்கும். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு அம்சம் இருக்குங்க, ஓகேங்களா. எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும், எளிய முறையில கல்வி கொடுக்கணும், தமிழ் வழியில கொடுக்கணும், குறைந்த கட்டணத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு ஒரு 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 இருக்கு. அந்த மாதிரி சட்டம்னா என்ன, சட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அம்சம் இருக்கு, சரிங்களா. அந்த அம்சத்தெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் ஒரு நாட்டின் விருப்பத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. சட்டம் என்னது, ஒரு நாட்டின் விருப்பத்தின் வெளிப்பாடு. தெரிஞ்சுக்கங்க, சட்டம் எல்லா நாட்டிற்கும் பொதுவானதாக இருக்காது, புரியுதுங்களா. ஒரு சில சட்டங்கள் பொதுவானதாக இருக்கும். ஆனா ஒரு சட்டம் ஒரு நாடு ஏற்றுதுன்னு வச்சுங்களேன், அந்த நாட்டின் விருப்பம்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த நாட்டின் விருப்பம். இப்போ சிஏ கொண்டு வராங்க, இது நாட்டின் விருப்பம். நாட்டின் விருப்பம் எப்படி சார் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து இந்திய பாராளுமன்றம் இருக்கு, அங்க வந்து யார் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. அவங்க யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களாகிய நாம் தான். அப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எம்பிக்களை உருவாக்குறோம், புரியுதுங்களா. அப்போ அந்த எம்பிக்கள் ஒரு சட்டம் ஏற்றான இது இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களாகிய நம்மளுடைய சிந்தனையை பிரதிபலிக்கிறது அப்படிங்கறதான் கருத்து, புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்றாங்க, சட்டம் என்பது ஒரு நாட்டின் என்னது, நாட்டினுடைய சிந்தனையை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பின்பற்றியே தரணுங்க, சரிங்களா. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை நம்ம ஒரு சில குழுக்களுக்கு பிடிக்காம போகலாம், புரியுதுங்களா. ஆனா பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால், ஓகேங்களா, ஏற்றப்பட்டால் அதை வந்து பொதுமக்களாக நாம் என்னதான் பண்ணணும், கண்டிப்பா வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு சாராருக்கு பிடிக்காம போகலாம், அதுதான் ஜனநாயகம். ஒரு சாராருக்கு அது பிடிக்காம போகலாம், ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும், ஓகேங்களா, அழகிய நம்ம என்ன பண்ணணும், அகிம்சை முறையில் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம எதிர்கருத்து தெரிவிக்கலாம். அதுவும் பாருங்க, வித்தின் த வால்ஸ் ஆஃப் த லாஸ் தான், ஓகேங்களா. அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றலாம், புரியுதுங்களா. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், எதிர்வினை ஆற்றலாம். அதுக்கு நமக்கு சட்டம் அலோவ் பண்ணுது, புரியுதுங்களா உங்களுக்கு. சட்டம் அதாங்க பியூட்டி ஆஃப் த சட்டம். த பியூட்டி ஆஃப் த லா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, லா அலோவ்ஸ் யூ எவ்ரிதிங். நீங்க என்ன வேணா சட்டத்துல பண்ணலாம், புரியுதுங்களா. அது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு. சட்டம் அத்தகைய புனிதமானது. சட்டம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சிஏ சட்டம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது இந்திய பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதான் இதோட கருத்து, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து சட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தனிநபர் மற்றும் பொதுநலனுங்க, ஓகேங்களா. எந்த சட்டம்னா நீங்க எடுத்துக்கங்க, அதுல வந்து ஒரு பொதுநலன் இருக்குங்க, சரிங்களா. என்ன இருக்கும் அதுல, பொதுநலன் இருக்கும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், இப்போ நீங்க பிரைம் மினிஸ்டர் கான்வாய் வருது, இல்லைன்னா சிஎம் கான்வாய் வருது, ஓகேங்களா. நம்ம வந்து அப்போ எல்லாமே பப்ளிக்லாம் நிற்க வைப்பாங்க, டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வைப்பாங்க. அது என்ன, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான், ஓகேங்களா. அவங்களாம் வந்து நாட்டுக்காக சேவை பண்றதாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்க வரப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா அவங்களுக்காக ஒரு நாடே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முக்கியமான பணிக்காக போறாங்க, யார், நம்மளுடைய பணிக்காக தான் போறாங்க. நாம நல்லா இருக்கணும்னா ஸோ அவங்க வந்து வேலையை வந்து துரிதமா பண்ணணும். இது வந்து ஒரு பொதுநலன், புரியுதுங்களா. ஸோ ஒரு சட்டம் எப்படி பொதுவா இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து பொதுநலனை தான் மையப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதான் கருத்து, ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா வந்து சட்டம் வந்து திட்டவட்டமானதுங்க. சட்டம் சொன்னதுதான். அது வந்து உங்களுக்காகவோ எனக்காகவோ மாத்திக்கலாம் முடியாது. சட்டம் என்ன சொல்லுதோ அது திட்டவட்டமானது. அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா. அடுத்து பொதுவானதுங்க, எல்லாருக்கும் காமன் தாங்க. எனக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்லாம் கிடையாது. இந்த நாட்டில் யாருக்காக எந்த குரூப்புக்காக ஒரு சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ வந்து குடியுரிமை சட்டம்னு வச்சுங்களேன், அது வந்து எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அதே பெண்களுக்காக சட்டம் போடுறான்னு வச்சுங்களேன், அது வந்து பெண்கள் சமுதாயத்துக்கு மட்டும் பொருந்தும். குழந்தைகளுக்காக சட்டம் போடுறாங்க, அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் பொருந்தும், புரியுதுங்களா. ஸோ அந்தந்த குரூப்புக்குள்ள அது பொதுவானது. பணக்கார குழந்தை, ஏழை குழந்தை அப்படிங்கிற அந்த பாரபட்சம்லாம் வந்து அதுல கிடையாது. சட்டம் அப்படிங்கிறது பொதுவானது, ஓகேங்க. அடுத்தது பாருங்க, சட்டம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து சட்டம் எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, சட்டம் வந்து நாட்டுல வந்து அமைதியை நிலைநாட்ட, எதுக்குங்க, அமைதியை நிலைநாட்ட வந்து சட்டம் வந்து நம்ம கண்டிப்பா தேவைங்க. லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா.
சட்டம் மட்டும் இந்த நாட்டுல இல்லைன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராகவே இருக்காதுங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சில விடயங்கள்லாம் நம்ம பண்ணிதாங்க ஆகணும். பண்ணாதான் இந்த நாடு ஒழுங்கா போகும். சரிங்களா? நீங்க வேணா கேட்கலாம், நீங்க வந்து போலீஸ் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நீங்க ஹெல்மெட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ரெட் சிக்னல் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த நாடு வந்து ஒரு 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 சீரான நிலையை நோக்கி போகும். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த அனார்கின்னு சொல்லுவாங்க, ஒழுங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நிலையை நோக்கி போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெட் சிக்னல் ஒரு 5 செகண்ட் ஒரு 5 நிமிஷம் நின்று தான் போகணும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பிசி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த போலீஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க என்ன பண்ணணும், நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எதுக்காக சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எதுக்காக? பொது நலன். எதுக்குங்க? பொது நலன். ஓகேங்களா? பொது அமைதி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாதான் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும். புரியுதுங்களா? அப்ப சட்டம் எதுக்கெல்லாம் தேவை? இந்த நாட்டுல ஒரு சமூகத்துல லா அண்ட் ஆர்டர் அமைதியை நிலைநாட்டுவதற்கு நமக்கு வந்து சட்டம் தேவை. புரியுதுங்களா? ஓகே. அடுத்ததுங்க, இந்த சட்டம் வந்து யாரால் செயல்படுத்தப்படுதுங்க? ஓகேங்க, சட்டம் நம்ம சொல்லிட்டோம். சட்டம் வந்து மாநில லெவல்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து ஏற்றுவாங்க. மத்திய லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து எம்பிஸ் வந்து சட்டம் ஏற்றுவாங்க. உங்களுக்கு தெரியும். ஓகே, இது யாருங்க செயல்படுத்துறது? இந்த சட்டத்தை வந்து யாருங்க செயல்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருங்க செயல்படுத்துறது? அதுக்குன்னு ஒரு மிஷினரி வேணும் இல்லைங்க? அதுக்குன்னு ஒரு மிஷினரி வேணும் இல்லையா? இப்ப தமிழ் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு வச்சுங்களேன், இங்க வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஜூனியர் எல்லாருமே இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ விசி வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், இவங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒன்று போடுறீங்க. சரிங்களா? இதை வந்து யாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் போடுறாங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டத்தை வந்து யாருங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அரசாங்க இயந்திரம். என்னது? அரசாங்க இயந்திரம். யாரு சார் இந்த அரசாங்க இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மத்தியில பார்த்தீங்கன்னா வந்து பிஎம் முதல் பியூன் வரைக்கும் எல்லாருமே வந்து அரசாங்கம் தான். சரிங்களா? ஸோ மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரியில இருந்து விஓ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசாங்க மிஷினரியில் தான் வருவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க. புரியுதுங்களா? இந்த அரசாங்க மிஷினரி அப்படிங்கிறதுல எந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துருவாங்க. நீங்க வந்து பிஎம் எடுத்துக்கலாம், அங்க இருக்கிற கேபினட் செக்ரட்டரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்க இருக்கிற நீங்க எல்லாமே டாப் டு பாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், எல்லா அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு இயந்திரங்களை வருவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டம் யாருக்காக ஏற்றப்பட்டதாங்க? புரியுதுங்களா? அவங்க வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணுங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலாம் அது தப்புங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப இந்த முத்தலாக் சட்டமும் ஒரு சட்டம் ஏற்றினாங்க. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு சிலர்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மக்களால் இயற்றப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த சட்டத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றலன்னு வச்சுங்களா, அவங்க என்ன தெரியுமா வரும், அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சமூகத்துல வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு சட்டத்தை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணதான் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா வந்து அப்போ அப்படி ஃபாலோ பண்ணலாம் என்ன சார் ஆகும் அப்படிங்க? சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம் என்ன சார் ஆகும்? சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க, ஃபாலோ பண்ணலாம் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து தண்டனை கொடுப்பாங்க சார். சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். தண்டனை எந்த அளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குற்றத்தின் தன்மையை பொறுத்து அந்த தண்டனை இருக்கு. என்னது? குற்றத்தின் தன்மையை பொறுத்து அந்த தண்டனை வந்து இருக்கும். நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னா சின்ன சின்ன தண்டனைகள், பெரிய பெரிய தப்பு பண்ணணும்னு வச்சுங்களேன் பெரிய பெரிய தண்டனைகள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வந்து இப்போ இந்த டிராஃபிக் வயலேஷன் பண்றோம், ஹெல்மெட் போடலை, இல்லை சிக்னலை வந்து ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மர்டரு, கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள்லாம் வந்து யாரும் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி. ஸோ வந்து குற்றத்தின் வீரியத்தை பொறுத்து தண்டனை நீட்சி இருக்கும் அப்படிங்கிறதான் இது கூற்று. சரிங்களா? ஓகே. அடுத்ததுங்க, ஸோ அடுத்து பார்த்தோம் சட்டத்தின் வரையறைங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சட்டத்தின் பொருள் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அவங்க சட்டத்தின் பொருள் பார்த்தோம். சட்டத்தின் பொருள் துணை டாபிக்கா பார்த்தோன்னா என்ன பார்த்தோம்னா சட்டத்தின் ஆதாரங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா என்ன பார்க்க போறோம்னா சட்டத்தின் வரையறைங்க. வந்து சட்டத்தின் வரையறை, இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம சட்டம்னா விதின்னு சொல்லிட்டோம்ப்பா. புரியுதுங்களா? சட்டம்னா என்னது, விதி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டோம். இது ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை விளக்குவதுதான் சட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டோம். ஆனா இதை வந்து நம்ம எக்ஸாம்ல எழுத முடியாதுங்க. ஒரு அகாடமிக்கலா நம்ம போகும்போது ஒரு எக்ஸாம் ஒரு யூனிவர்சிட்டி வரும்போது என்ன பண்ணணும் இல்லைங்களா, இந்த துறையில இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த வரையறையை நாம வந்து ஆசிட்டிஸ் அப்படி எழுதுறோங்க. கிட்டத்தட்ட நான் அப்படியே எழுதணும்னு சொல்ல வரல, நீங்க எக்ஸாம்ல கிட்டத்தட்ட நீங்க கொஞ்ச நாள் எழுதிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில பார்த்தா வந்து நான் இன்னைக்கு ஒரு 3 வரையறையை சொல்றேங்க. சரிங்களா? அந்த 3 வரையறையை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அது வந்து நீங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? வரையறை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்க சொன்ன மாதிரியே தான் எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பாருங்க. சட்டம் என்பது அதிகார வரம்பிற்குள் வாழும் மக்களிடமிருந்து பழக்கமான கீழ்ப்படிதலை பெறும் ஒரு இறையாண்மையின் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா ஜான் ஆஸ்டின் சொல்றாரு. யார் சொல்றது? ஜான் ஆஸ்டின். என்னன்னாங்க இதுக்கு கருத்து என்னன்னாங்க, ஒரு சமூகத்துல வாழக்கூடிய மக்கள் அவங்க பழக்கமா செய்வாங்க இல்லையா, வழக்கமா ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, ஓகேங்களா, அந்த வழக்கமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா? இந்த அந்த அந்த அரச கட்டளைக்கு இந்த இடத்துல இறையாண்மை கட்டளைலாம் உண்மை கிடையாது, அரச கட்டளை. இறையாண்மைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. ஓகேங்களா? அப்போ பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய ஒரு சட்டம் தான் என்னது? அரச கட்டளை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ ஸ்டாலின் சார் கவர்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அது வந்து ஒரு அரச கட்டளை. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய ஒரு லாக்கு அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? கீழ்ப்படிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, மதிச்சு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி மதிச்சு போறதா என்னது? சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? ஜான் ஆஸ்டின் அப்படிங்கிறவரு சொல்றாரு. யார் சொல்றது? ஜான் ஆஸ்டின். கீழ்ப்படிதல் என்னங்க? கீழ்ப்படிதல், இந்த வார்த்தையை மட்டும் மையில வச்சுக்கோங்க. ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் ஏற்றக்கூடிய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஜான் ஆஸ்டின் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து டிஹெச் கிரீன் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சட்டம் என்பது அரசால் செயல்படுத்தப்படும் உரிமைகள் மற்றும் கடமைகளின் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ டிஹெச் கிரீன் என்னங்க சொல்றாரு? டிஹெச் கிரீன் அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் அப்படிங்கிறது இவர் ஒரு வரையறை. நீங்க வந்து கேட்கலாம், ஆக்சுவலா சார் எந்த வரையறை சார் உண்மை, எது சார் எழுதுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குங்க. ஓகேங்களா? அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். எல்லாமே சரிதான், புரியுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து சரிதான். ஓகேங்களா? நீங்க எல்லாத்துலயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சின்னதா இருக்கோ, எக்ஸாம் எழுத முடியுமோ வித்தின் டைம்குள்ள நீங்க வந்து அதை எழுதுங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா? இந்த டிஹெச் கிரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவர் சொல்றாரு, சட்டம் என்பது அரசால் செயல்படுத்தப்படும் உரிமை. ஓகேங்களா? ஒரு அரசாங்கம் செயல்படுத்துற உரிமை தான் வந்து சட்டம் அப்படிங்கிறாரு. வந்து உரிமை தான் வந்து பார்த்தோன்னா வந்து சட்டம் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு நீங்க சொல்லலாமே, இப்போ உங்களுக்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 தகவல் அறிவு உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, 2005. அதை நீங்க சொல்லலாம். அது வந்து நமக்கு கொடுத்த ஒரு உரிமை தானங்க, அதுவும் ஒரு சட்டம் அப்படிங்கிறாரு. டிஹெச் கிரீன் பர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்னது, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 இருக்கு இல்லையாப்பா, அது என்னது? அது ஒரு சட்டம். உண்மைதானே? அது ஒரு சட்டம் தானே அது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா வந்து 6 முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு என்னது? இலவச கல்வி, இலவச கட்டாய கல்வின்னு ஒரு சட்டம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேங்களா? 2010. அது ஒரு சட்டம், அது ஒரு உரிமை. அது சிறார்களுக்கான, குழந்தைகளுக்கான ஒரு உரிமை. அது ஒரு சட்டம் தானேங்க, கரெக்டா தானேங்க? அது ஒரு சட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா உரிமைகளும் வந்து ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? இவர் தான் சொல்றாரு. அவர் பேர் என்னது? டிஹெச் கிரீன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இறுதியா பாருங்க, அடுத்து சால்மண்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. சால்மண்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் என்பது நீதியை நிர்வகிக்க அரசு அங்கீகரித்து மற்றும் பொருத்தும் விதிகளின் தொகுப்பாகும். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, சால்மண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் என்பது நீதியை நிர்வகிக்க, நீதி, ஓகேங்களா, நீதி, ஓகே, நீ நம்மளோட வழக்கமா படத்தெல்லாம் பாப்பீங்கல்ல, நீதி நேர்மன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத்தகைய அந்த நீதியை நிர்வகிக்க, ஓகேங்களா, அத்தகைய நீதியை நிர்வகிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் என்னது? சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? ஓகேங்களா, சால்மண்ட் அப்படிங்கிறவரு சொல்றாரு. இவரு தான் வந்து யாரு? அந்த சால்மண்ட். புரியுதுங்களா? ஓகே, தென் அடுத்தது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? சட்டத்தின் பொருள்லாம் என்னன்னு பார்த்தோம் ஒண்ணு. அடுத்தது என்னது? சட்டத்தின் என்னங்க பார்த்தோம்? சட்டத்தின் வரையறை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பிரிவு 10ல நம்ம வந்து சட்டம் அப்படிங்கிறது அந்த தலைப்பு. அதுல வந்து என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? சட்டத்தின் பொருள் பார்த்தோம். அடுத்தது சட்டத்தின் வரையறை பார்த்தோம். ஸோ இறுதியா நம்ம என்ன பார்க்க போறோம்? சட்டத்தின் ஆதாரங்கள். சட்டத்தின் என்ன பார்க்க போறோம்? ஆதாரங்கள் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது சட்டத்தின் ஆதாரங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன கேட்கலாம், ஆக்சுவலா சட்டம் இங்க இருந்து சார் வந்து டக்குன்னு சட்டம் அப்படிங்கிறது எங்க இருந்து சார் வருது? எம்எல்ஏ சட்டம் ஏற்றுறாங்க, எம்பிஸ் வந்து சட்டம் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் அடிப்படை எது சார்? இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை எங்க இருந்து சார் வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் உங்க மனதுல வந்து. இதுக்கெல்லாம் அடிப்படை எது சார்? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் சட்டங்கள் மாறும். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சட்டங்கள் மாறும். அது எப்படி சார் மாறுது? அது எதை அடிப்படையா வச்சு மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள் மாறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, அமெரிக்காவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறு. அதனாலதான் அங்க இருக்கிற சட்டம் வேற, இங்க இருக்கிற சட்டம் வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நாம் இன்னும் வளர்கின்ற நாடுகளாகவே தான் இருப்போம். நாம வந்து பார்த்தோன்னா வந்து மதம், சமூக கட்டமைப்பு, மதம், கலாச்சாரம், பாரம்பரியம் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம்.
ஓகேங்களா. நம்மளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயங்களா தான், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விஷயங்களா தான் வந்து நம்ம இந்த சட்டம் இருக்கும். புரியுதுங்களா. நம்ம பின்வருங்க இதுல பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அதுல வந்து முக்கியமா பார்த்தோன்னா வந்து பழக்க வழக்கங்கள். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து மதம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து சட்டமன்றம், பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய அது வந்து ஒரு மூலம் நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நீதித்துறை தீர்ப்புகள். நீதித்துறை கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அதுவும் வந்து ஒரு ஆதாரம் தான் நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து அரசியல் விளக்கங்கள் அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்கள். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து ரோமானிய சட்டங்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய சட்டத்தினுடைய ஆதாரங்கள். இது நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துங்க, பழக்க வழக்கங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, சட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ வந்திருக்கலாம். இப்போ இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்துச்சு? ஜனவரி 26, 1950 தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மனிதன் சமூகத்தில் வாழ்ந்துட்டு தானே இருந்தான். 4000 5000 ஆண்டுகளாக சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னா வந்து கீழடி நாகரிகம் இருக்கு. அப்பையில இருந்தே மனிதன் இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு தானே இருக்கான். ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அப்ப என்ன இருந்துச்சு? அப்ப அவனை அந்த சமூகத்தை யார் கட்டமைச்சது, யார் வந்து வழிநடத்தியது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா. ஸோ அப்ப எதுன்னு பார்த்தோன்னா பழக்க வழக்கங்கள். ஓகேங்களா. இந்த பழக்க வழக்கங்கள் தான் வந்து பார்த்தா வந்து மனிதனை வந்து வழிநடத்தியது. புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த பழக்க வழக்கங்களை அடிப்படையாக வச்சுதான் சட்டமே இருக்குங்க. புரியுதுங்களா. இந்த பழக்க வழக்கங்களை அடிப்படையாக வச்சுதான் சட்டங்களே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், திருமண சட்டம்னு ஒன்று இருக்குங்க. திருமண சட்டம் 1955 ஒன்று இருக்குங்க. திருமண சட்டம் 1955 ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹிந்து திருமண சட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து மாங்கல்யம் கட்டுவாங்க, தாலின்னு சொல்லுவாங்க, மாங்கல்யம் கட்டுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோன்னா அந்த நெருப்புலாம் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த நெருப்புலாம் பயன்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா. அந்த நெருப்பு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் வருது, எங்கிருந்து சார் வருது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் வந்து திருமண சட்டம் அங்கீகரிக்குது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில், இந்து கலாச்சாரத்தில் ஒரு அங்கம். சட்டம் அப்படிங்கிறது இந்த திருமண சட்டம்ங்கிறது 1955 சட்டமே வந்துச்சு. புரியுதுங்களா. 1955 சட்டமே உங்களுக்கு வந்துச்சு. ஓகேங்களா. 1955 சட்டமே வந்துச்சு. புரியுதுங்களா. ஸோ அப்ப எங்க இருந்து சார் இது? அப்ப என்னது இந்த சட்டம்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த சட்டம் என்ன பண்ணுது? உங்களை அங்கீகரிக்குது. புரியுதுங்களா. உங்களுக்கு இந்த திருமண சட்டம் வந்து என்ன பண்ணுது? உங்களை வந்து அங்கீகரிக்குது. புரியுதுங்களா. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து மதம் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு மூல ஆதாரங்க. ஓகேங்களா. மதம் வந்து மனிதனுடைய சட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பெரிய லெவல்ல வந்து பங்கு வகிக்குது. சரிங்களா. இந்த ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதத்தை அடிப்படையாக வைத்துதான் பெரும்பாலான சட்டங்களே இருக்குங்க. குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள். புரியுதுங்களா. ஏன் தெரியுமா? மதம் வந்து இந்த மனிதனுடைய வாழ்வில் அந்த அளவுக்கு வந்து பின்னி பிணைஞ்சிருக்குங்க. மதத்தையும் மனிதனையும் இந்திய சமூகத்தில் பிரிக்க முடியாது. புரியுதுங்களா. அதனால இந்த மதம் வந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டங்களாக வந்து பிரதிபலிக்கும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முஸ்லீம்ஸுக்குன்னு தனியா ஒரு சட்டம் இருக்குங்க. முஸ்லீமுடைய திருமணமா இருக்கட்டும், இல்லை டிவோர்ஸா இருக்கட்டும், ஓகேங்களா, விவாகரத்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான சட்டம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க. நீங்க வந்து குரான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா. என்னது குரான் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, ஷரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குரான், ஷரியா. ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீமுடைய திருமணத்தையோ விவாகரத்தையோ வந்து முடிவு பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ மதம் வந்து எப்படி வந்து சட்டத்திற்கு ஆதாரமாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்ததுங்க சட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சட்டம் அப்படிங்கிறது யார் ஏற்றாங்க? வேற எப்படி சார் உங்களுக்கு சட்டம் வருது? முதல்ல சொன்னீங்க பழக்க வழக்கங்கள் ஒரு மூலம்னு சொன்னீங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றீங்க? மதம் ஒரு மூலம், ஒரு ஆதாரம்னு சொல்றீங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு எங்க இருந்து சார் வருது? இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நாம ஓட்டு போட்டு வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க ஏற்றக்கூடிய ஒரு சட்டம் தான் சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியா பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ எத்தனாவது லோக்சபா இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது? 18th லோக்சபாக்கு உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்க வந்து அங்க வந்து பாராளுமன்றமா இருக்கலாம், இங்க வந்து பார்த்தோன்னா வந்து சட்டமன்றமா இருக்கலாம். இவங்க ஏற்றது எல்லாமே என்னது? சட்டம் தான். ஓகேங்களா. இந்த சட்டம் தான் வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஒண்ணு. ஸோ அடுத்து கடைசியா வந்து பார்த்தோன்னா வந்து நீதி தீர்ப்புகள். ஓகேங்களா. நீதிமன்றங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே என்னது? சட்டம். அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே வந்து சட்டம். ஓகேங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் சொல்லுவாங்க. என்னது? கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சொல்லுவாங்க. அது ஒரு ரொம்ப ஃபேமஸ் கேஸ். 13 ஜட்ஜி உட்காந்துருப்பாங்க அந்த பெஞ்சில். ஓகேங்களா. லார்ஜஸ்ட் பெஞ்ச் இந்தியாவிலேயே பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய வழக்கு அது. ஸோ அது வந்து ஒரு சட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு. சட்டம் வந்து நீதிமன்றங்கள் கொடுக்கும் தீர்ப்பும் என்னது? சட்டம் என கருதப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு. சட்டம் என கருதப்படும். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ சட்டத்தின் ஆதாரங்கள்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து நீதித்துறையுடைய தீர்ப்புகள்னு பார்த்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தோம். சட்டத்துடைய ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறையோட தீர்ப்புகள். சரிங்களா. ஸோ அதில் பார்க்கும்பொழுது வந்து உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை வந்து உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும்,
எல்லாமே பார்த்தோன்னா வந்து பல்வேறு தீர்ப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே வந்து சட்டத்தின் ஆதாரமாக தான் வந்து இந்த இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி விளங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு அந்த கேசவானந்த பாரதி வழக்கு 1973 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று மத்திய அரசாங்கம் போட்டாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி சட்டத்துடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு கூற்று. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அது என்ன சார்? அது அறிவியல் விளக்கங்கள்லாம் என்ன சார்? அது அறிவியல் விளக்கங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியுங்க, ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு துறைக்கும் ஒரு வல்லுநர்கள் இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சமூகம் சார்ந்து இல்லை வந்து அரசியல் சார்ந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த துறையிலேருந்து அரசியல் துறையிலேருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசுவாங்க. சில ப்ரொஃபஸர்லாம் வந்து ஒரு செமினார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, செமினார் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே போய் பேசுவாங்க. சார் இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனை வந்து சமூகத்தை வந்து பாதிக்குது, இதுக்கு இது தீர்வு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வந்து ஆன்லைன் ரம்மின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வந்து சோஷியல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் பேசுறாங்க. சார் இந்த மாதிரி வந்து இந்த ஆன்லைன் ரம்மி வந்து பார்த்தோன்னா வந்து மாணவர்களுக்கு ஒரு கேடு, சமூகத்துக்கு ஒரு கேடு, இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், வழி நடத்தணும், இல்லை தடை பண்ணணும், இதுக்கு இது தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த விவாதத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. விவாதத்தில் பேசுவாங்க, இல்லை வந்து கட்டுரையா வந்து எழுதி அனுப்புவாங்க. புரியுதுங்களா? கட்டுரையா வந்து எழுதுவாங்க, செய்தித்தாள் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது இது அரசின் செவிக்கு போகும்போது அரசு என்ன பண்ணுவோம், இதை வந்து கருத்தில் கொண்டு அறிஞர்களே சரி, பெரிய பெரிய அறிஞர்கள் வல்லுநர்கள் இவங்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறாங்க, இது கண்டிப்பா நம்ம தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இல்லையா தீர்வுகள், இந்த தீர்ப்பு அடிப்படையா வச்சு இவங்களுக்கு இந்த தீர்வை அடிப்படையா வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க, ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி வந்து இந்த இந்த வகையில தான் பாத்தீங்கன்னா வந்து என்ன உங்களுக்கு அந்த வல்லுநர்களுடைய எக்ஸ்பர்ட்டோடைய ஒரு ஒப்பீனியன்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து தீர்ப்பா வந்து சட்டமா வந்து மாறுது அப்படிங்கிறது ஒரு கூற்று. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரோமானிய சட்டங்கள் சொல்லுவாங்க. ரோமானிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமானிய சட்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து தெரியுங்க, சில வந்து மனிதன் வந்து தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி, இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம், தமிழகத்தில் பார்த்தோன்னா வந்து கீழடி நாகரிகம். ஸோ அப்பையில இருந்தே பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து ஒரு செம்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா வந்து நம்ம இந்த சட்டத்தை வந்து இந்த கோடிஃபை பண்ணல, சட்டத்தை வந்து பார்த்தோன்னா வந்து கோடிஃபை பண்ணல, பெரிய லெவலில் கோடிஃபை பண்ணல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ரோமானிய மக்கள்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக கோடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க கோடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஏதோ ஒரு டவுட் வருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு டவுட் வருது, இந்த பிரச்சனை இப்படிதான் தீர்வு பண்ணணுமா, இந்த பிரச்சனைக்கு என்ன இது தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு வந்து ரோமானிய சட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ரோமானிய சட்டம் உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் பெரும்பாலான பிரச்சனை அங்கே பேசப்பட்டிருக்கும். நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இங்க இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இந்த ரோமானிய சட்டம் பார்த்தோன்னா வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ நாம வந்து இதோட இந்த காணொலியை முடிச்சுக்குவோம். நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.